யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம். ஒரு பெரிய வயது முதிர்ந்த ஒருவரை பார்க்குறீங்க, அவரை பார்த்த உடனே மனசுல என்ன வரணும் தெரியுமா? என்ன வரணும்? அவரை எப்படி பரிகாசம் செய்யலாம், ஏளனம் பண்ணலாம், வரக்கூடாது. ஒவ்வொரு மூத்தவர் முதியவரை கண்டாலும் இவர் என்னை விட எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால உலகத்துக்கு வந்தவர், என்னை விட எவ்வளோ இபாதத் செஞ்சிருப்பார், அப்போ எவ்வளோ அல்லாஹ்க்கு நெருக்கமாயிருப்பான்னு பார்க்கணும். சின்ன பிள்ளைகள் நீங்கள் பார்த்தா என்ன எப்படி பார்க்கணும்? இவன் இப்போதான் 10 வயசு, என்னை விட எவ்வளோ சின்ன வயசு. அப்போ அல்லாஹுக்கு அவன் கொஞ்சம் தான் மாறு செஞ்சிருப்பான். இந்த சின்ன ஒரு 10 வருஷம், எனக்கு இப்போ 60 வயசு, ஆனால் இவன் 10, நான் 60 வயசு அல்லாஹ்க்கு எவ்வளோ மாறு செஞ்சிருப்பேன், ஆனால் இவருக்கு 10 வயசு, 10 வயசுல எவ்வளோ அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிருப்பான், கொஞ்சம் போல மாறு செஞ்சிருப்பான். எனவே அல்லாஹ்க்கு இவன் கொஞ்சம் மாறு செஞ்சிருக்கிறான், நான் அதிகமாக மாறு செஞ்சிருக்கிறேனே என்று மூத்தவர் இளையவர் மூத்தவரை நல்லது செஞ்சிருப்பார் என்று பார்க்கிற பொழுது நல்லெண்ணம் தானா வரும். உங்களோட தாயை பார்க்கிற பொழுது நல்லெண்ணத்தோட பாருங்க, உங்களோட பிள்ளையை பார்க்குறீங்களா நல்லெண்ணத்தோட பாருங்க. யாரிடத்திலும் எந்த கயிறும் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்கு அப்படி உள்ளத்தில் வந்து அதை அப்படியே நிறுத்திட்டு நீங்க என்ன செய்யுங்க? நல்லெண்ணம் வைங்க, நல்லெண்ணம் கொள்ளுங்க. இவர் 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 நல்லவர் தான், இவர் என் பார்வையில் ஏதோ பிழை இருக்குது, என் பார்வையில் ஏதோ பிழை இருக்குது, இவர் நல்லவர் தான், இவர் சாலியானவர் தான், எல்லாரை பத்தி நல்லெண்ணம் வைங்க. அவர் பாவியா இருக்கட்டும், நல்லெண்ணம் வைங்க.